டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு சிச்சிமிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறது இட்டாலியன் டிஷ்ஷான ஸ்பெகட்டி ரெசிபி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த ஸ்பெகட்டியை உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ஸில் நார்மல் ஷாப்ஸ்லேயும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் இந்த டிஷ்ஷை செய்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கோவா, லீக்ஸ், தக்காளி, கேரட், பச்சை மிளகாய், வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட்டில் நீங்கள் தண்ணிக்கு உப்பு ஒரு கரண்டி சேர்த்து நல்லா பாயில் ஆக விடுங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததும் நீங்கள் அந்த ஸ்பெகட்டியை போட்டு அவிச்செடுத்துக்கோங்க. ஸ்பெகட்டியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு எல்லாம் செஞ்சு சாப்பிடலும். இந்த நாளும் ஒரே மாதிரியான இடியாப்பம், புட்டு, ரொட்டி அப்படின்னு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும்னு நினச்சங்கண்டா அந்த ஸ்பெகட்டியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஐக்கம், சின்ன பிள்ளைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்பெகட்டி கொஞ்சம் தடிப்பம் ஆகிக்கிறதால அது வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக டைம் எடுக்கும். நீங்கள் இடையில ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு செக் பண்ணி பாருங்கள். அது வெந்திருந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டின பிறகு அதுக்கு கொஞ்சம் குளிரான தண்ணி சேர்த்து அதை கொஞ்சம் கழுவின மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அடுத்தது ஓவர் குக் ஆகாமல் தடுக்கும். இப்போ நீங்கள் அவிச்சு வச்ச ஸ்பெகட்டியை ஒரு பக்கமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதும் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடும் வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையையும் கட் பண்ணி வச்ச தக்காளியையும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பச்சை மிளகாயை சேர்த்துட்டு அடுத்ததாக நீங்கள் கட் பண்ணி வச்சிக்க வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கோங்க. நான் கேரட்டையும் கோவா, லீக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்த பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்களோட டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு மிளகாய் தூளும் உப்பு தூளும் சேர்த்துக்கோங்க. டூ டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணின பிறகு இந்த டைமில் நீங்கள் அவிச்சு வச்ச ஸ்பெகட்டியை இந்த கறியில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பெகட்டியும் கறியும் சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப்புக்கு விரும்ப மாட்டீங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணிடுங்க. இது ஆப்ஷனல் தான். வேணும்டா அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட டேஸ்டியான ஸ்பெகட்டி ரெடி. நீங்களும் எங்களோட ரெசிப்பியை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எங்களோட சேனலை நீங்கள் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கண்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன்.
யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொண்டு பண்ணிவிட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பாய்.